வச்சிருக்கு. இதை உங்களுக்கு கொடுக்கவே நான் வந்திருக்கேன். இதை யார் சாப்பிடுறாரோ அவருக்கு நிறைய ஞானம் கிடைக்கும். அப்படின்னா பதில் முருகனுக்கும் பதில் புலருக்கும் கொடுக்கறாரு. ஆனால் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இது ஞானப்பழம் என்கிறதுனால இதை முழுசாதான் சாப்பிட முடியும். அதான பார்த்து நாரதர் வந்தாலே கண் கொடுத்தார். சுவாமி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பழத்தை யாருக்கும் கொடுக்கலாம்? சரி, நம்ம தொட்டி வைக்கலாம். யாரும் உலகத்தை 3 தடவை சுத்தி முதல்ல திரும்பி வரானோ அவனுக்கே இந்த பழம். அவன் தான் அந்த போட்டியில ஜெயிப்பா. சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருக்கையில் நுழைகிறார் விநாயகரும் முருகனும். சிவபெருமானும் பார்வதி தேவியும் இப்பொழுது விநாயகரிடமும் முருகனிடமும் ஞானப்பழத்தை பற்றியும் போட்டியை பற்றியும் விவரிக்கிறார்கள். விநாயகா, முருகா, போட்டிக்கு தயாரா? உலகத்தான் ஒரு நாட்டில் சுற்றி வரேன். இதை சொல்லி முடிப்பதற்குள்ளேயே முருகர் தன்னுடைய மயில் வாகனத்தில் ஏறி உலகை 3 முறை சுற்ற புறப்பட்டு விட்டார். நாரதரே, அம்மா அப்பா என்ன? முருகம்னா என்ன? முருகன் தான் அம்மா அப்பா. அம்மா அப்பா தான் முருகன். அப்படின்னா என்னோட அம்மா அப்பா சுத்தி வந்து நானே பழத்தை வாங்கிக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ பொறுமையோடையும் அறிவோடையும் இருக்க. நீதான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்க. உனக்கே